அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு, அவசரமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அப்படின்னே சொல்லாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைய நாள் ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க. நாளைய நாளில் அப்படி என்ன சிறப்பு இருக்குது அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே அதனுடைய அற்புதம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். நாளைக்கு ஜூன் மாதத்தின் 30ஆம் தேதி, ஆனி மாதத்தின் 16ஆம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை. பொதுவாகவே திங்கட்கிழமை நாள் அப்படிங்கிறது சிவபெருமான் வழிபாட்டிற்கும் அவர் அதிதேவதை கொண்ட சந்திர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக நாளைக்கு நமக்கு இந்த ஆஷாட பஞ்சமியும் இருக்கு. என்னடா இது, இன்னைக்கு தானே இந்த ஆஷாட பஞ்சமி இருக்குன்னு சொன்னாங்க, நாளைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்கள் மனசில் கேள்வி எழலாம். அதாவது இன்று மதியம் 12:58 அப்படிங்கும்போது தான் இந்த ஆஷாட பஞ்சமி திதியானது தொடங்குச்சு. இது நாளை மதியம் 1:08 வரைக்கும் இருக்குது. அடுத்ததா ஏன் இந்த குளிக்கும் தண்ணீர் பரிகாரத்தை இன்னைக்கு நான் உங்களை குளிக்க சொல்லலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் சூரிய உதயத்தின் போது என்னைக்கு பஞ்சமி திதி இருக்கோ அந்த அன்னைக்கு நம்ம குளிக்கிறது அப்படிங்கிறத சிறப்பு. ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா மதியம் நேரம் வரைக்கும் பஞ்சமி திதி வர வரைக்கும் வெயிட் பண்ணி குளிக்கிறவங்க அப்படின்ட்டு கிடையாது இல்லையா. அதுவே காலையில் நம்ம இந்த முறை குறித்து சொன்னோம்னா கண்டிப்பாக ஆஃபீஸ் போகிறவங்களாகட்டும் வீட்டில் இருக்கிறவங்களாகட்டும் எப்படி பார்த்தாலும் ஒரு 10 மணிக்குள்ளே குளிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இன்றைக்கி நமக்கு அந்த திதி காலையில் நான் சொன்ன டைம் வரைக்குமே இல்லை. அதனால தான் நான் வெயிட் பண்ணி இன்றைக்கி இந்த வீடியோ போடுறேன், நாளைய நாளில் நீங்கள் குளிக்கணும் அப்படின்ட்டு. அடுத்து இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு நமக்கு 369 அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை அமைஞ்சிருக்குது. அதாவது இந்த 369 அப்படிங்கிறது நம்ம என்ன நினச்சி கேட்குறோமோ இந்த எண்ணை பயன்படுத்தி கேட்கும்போது கண்டிப்பாக அது கொடுத்துரும் அப்படின்னே சொல்லலாம். நிக்கோலா டெஸ்லா இந்த நம்பரை கண்டுபிடிச்சாரு. இந்த சேர்க்கை பெரிய அதிசயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சேர்க்கை நமக்கு திதியில், கிழமையில், தெய்வத்துக்குரிய எண்ணில்ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காம்பினேஷனாக கிடைக்கும். ஆனால் தேதியில், மாதத்தில், வருஷத்தில் அப்படின்னு நேர்கோட்டில் வர்றது இதுதான் கடைசி முறை. இதுக்கும் முன்னாடி நீங்கள் பல சேனல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, இதுதான் கடைசி வாய்ப்பு கடைசி வாய்ப்புன்னு சொல்லி வீடியோ போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் நம்மளுடைய சேனலில் அந்த மாதிரி ஒரு வார்த்தை வந்திருக்காது. அப்போ கூட நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குது, அதுக்கு முன்கூட்டியே வீடியோ போடுறேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். ஏன்னா அது இந்த 30ஆம் தேதி தான். இதில் வர 3 சைஃபரையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3ங்கிற நம்பர் கிடைக்கும். 6ங்கிற நம்பர் இந்த ஜூன் மாதமானது 6வது மாதம் அப்படிங்கும்போது கிடைக்கும். அடுத்தது 9 அப்படிங்கிறது இந்த வருடத்தினுடைய கூட்டுத்தொகையில் கிடைக்கும். இப்படி ஒரு சேர்க்கை இனிதான் நமக்கு வராது. இதுக்கு நம்ம 9 வருடங்கள் காத்திருக்கணும். அதுவும் வளர்பிறை பஞ்சமி திதியோடு சேர்ந்து இந்த சேர்க்கை வர்றது ரொம்ப ரொம்ப அற்புதமான பலனை கொடுக்கும்னே சொல்லலாம். இது நம்ம சேனலில் தான் முதன்முறையாக சொல்கிறோம். இனி பல சேனல்களில் நீங்கள் இது குறித்து பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து உங்களுக்கு இன்னொரு சிறப்பு குறித்தும் சொல்கிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆஷாட பஞ்சமியை ஸ்கந்த பஞ்சமி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம கந்த சஷ்டி விரதம் இருப்போம் இல்லையா, 6 நாட்கள், அதில் 5வதாக வரக்கூடிய நாள் பார்த்திங்கன்னா பஞ்சமி அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக அதே போல் சிறப்பு வாய்ந்த ஒரு அம்சம் பொருந்திய நாளாக தான் இந்த ஆஷாட நவராத்திரியில் வரக்கூடிய பஞ்சமியும் இருக்குது. அதனால் இதை நம்ம ஸ்கந்த பஞ்சமி அப்படின்னு சொல்லுவோம். இன்று மதியத்துக்கு மேலே, அதாவது 1:09 அப்படிங்கும்போது சஷ்டி திதியானதும் நமக்கு தொடங்குது. கந்த பெருமானுக்கு உரிய ஒரு நாளாகவும் இருக்குது. இத்தனை சிறப்பும் இருக்கிறதுனால தான் இப்போ நான் இந்த குளியல் முறையை உங்களை பயன்படுத்திக்க சொல்கிறேன். இதை ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் எடுத்துக்கலாம். பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக பயன்படுத்தலாம், பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக பயன்படுத்தலாம். சரிங்களா? இன்றைக்கி நீங்கள் அசைவம் நைட்டு சாப்பிட்டுட்டீங்க அப்படிங்கும்போதும் நாளைக்கு காலையில் இந்த குளியல் முறையை தாராளமாக எடுத்துக்கலாம். யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் இனி பட்ட கஷ்டமெல்லாம் போதும், இனிமேல் தொடரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே இந்த குளியல் முறையை பயன்படுத்தலாம். ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா இதுதான். சரி, இப்போ நீங்கள் சுடு தண்ணியோ பச்சை தண்ணியோ ஒரு பக்கெட் அளவுக்கு தண்ணீர் பிடிச்சி வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 முக்கியமான பொருளை நம்ம போடணும். அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மையும் நம்மளுடைய ஆறாவையும் சுத்தம் செய்யக்கூடிய கல்லுப்பு தான். இந்த கல்லுப்புக்கு எதிர்மறை ஆற்றலை தகர்க்கக்கூடிய சக்தி உண்டு. அதனால் இதை நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கோ இல்லை 1 ஸ்பூன் அளவுக்கோ தண்ணீரில் போடணும். எப்போதுமே உப்பை நம்ம வலது கையால் எடுத்து அழுத்தம் கொடுத்து பிடித்து அதன் பிறகு தான் பரிகாரத்துக்கு பயன்படுத்தணும். அதே போலவே அழுத்தம் கொடுத்து பிடித்து நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் போட்டுருங்க.
அடுத்து நம்ம போட வேண்டிய முக்கியமான பொருள்னு பார்க்கும்போது மஞ்சள் தூள். இது வந்து மங்களத்தை தருகின்ற பொருள். அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி தாயாரின் விருப்பமான ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம். இது நம்மையும் நம்மளுடைய உடம்பையுமே வந்து சுத்தம் பண்ணக்கூடியது. அதுவும் வளர்பிறை பஞ்சமி நாளில் நம்ம இந்த மஞ்சள் தூளை பயன்படுத்தும் போது நல்ல ஒரு பலன் வந்து நமக்கு கிடைக்கும். அதனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளை அந்த தண்ணியில் வந்து கலந்துக்கோங்க. இப்போ அடுத்து உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், இந்த குளியல் முறையை என்னுடைய கணவரும் பயன்படுத்தலாமா, குழந்தைங்களும் பயன்படுத்தலாமா அப்படின்ட்டு. தாராளமாக பயன்படுத்தலாம், இதில் எந்த தவறுமே கிடையாது. இப்போ தண்ணீரை வந்து நீங்கள் கலந்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணீரை பயன்படுத்தி நீங்கள் தலைக்கோ அல்லது உடம்புக்கோ வந்து குளிச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம ஒரு முக்கியமான விஷயம் வந்து பண்ண போகிறோம். அது எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளர்பிறை பஞ்சமி நாளில் பணவரவுக்காக நம்ம இப்போ ஒரு முறையை வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். குளிச்சு முடித்த கையோட இதை நம்ம செய்யும்போது இன்னும் நமக்கு அற்புதமான பலன் வந்து கிடைக்கும். இதுக்கும் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. பச்சை நிறத்தில் இங்க் வரக்கூடிய பேனா மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. பேனாவோ ஸ்கெட்ச் பென்சிலோ மார்க்கரோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு அமைதியான இடத்துல நீங்கள் உட்காந்துக்கணும். 2 உள்ளங்கையும் நல்லா பரபரன்ட்டு தேய்ங்க. இதன் மூலமாக வரக்கூடிய சூட்டை உங்களுடைய உச்சந்தலையிலையும் கண்கள்லையும் வந்து ஒத்தி எடுத்துக்கோங்க. அதன் பிறகு உங்களுடைய கையில் இந்த கட்டை விரலுக்கு கீழே உள்ள பகுதி பார்த்திங்கன்னா சுக்கரமேட்டு பகுதி அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த இடத்துல ஏதாவது ஒரு வாசனை மிகுந்த பொருளை நீங்கள் தடவி விடணும். அது பவுடரோ பர்ஃப்யூமோ இல்லை ஏலக்காய் பொடி பட்டைப்பொடின்னு இது மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி, அதை வந்துட்டு நீங்கள் இந்த இடத்துல வந்து தடவி விடுங்க. அதன் பிறகு ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து போட்டுக்கோங்க. அதாவது கேப் இல்லாத மாதிரி ஒரு வட்டம் வந்து போட்டுக்கோங்க. இப்போ இந்த வட்டத்துக்குள்ளே நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா உடனடி பண தேவைக்கு உதவக்கூடிய அற்புதமான சிம்பல். இப்போ இந்த சிம்பலை வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து வரைஞ்சிக்கணும். உங்களுடைய கணவர் விருப்பப்பட்டார் அப்படின்னா அவருடைய கையிலையும் நீங்கள் இந்த சிம்பலை வரைஞ்சி வைக்கிறது நல்லது. நாள் முழுக்க இந்த சிம்பலானது உங்கள் கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது சும்மா வரைகிறதோட மட்டும் இல்லாமல் கண்களை மூடி ஐ ஆம் அ பவர்ஃபுல் மணி மேக்னெட், நான் பணத்தை காந்தம் போல ஈர்க்கிறேன், அல்ல குறையாமல் என்னிடம் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது, என் வீட்டில் பணம் நிரம்பி வழிகிறது, எனக்கு தேவைக்கும் அதிகமாகவே பணம் கிடைக்கிறது அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவான மணி அஃபர்மேஷனும் சொல்லுங்கள். இந்த அஃபர்மேஷனை சொல்கிறதோட மட்டும் இல்லாமல் இதெல்லாம் நடந்துட்ட மாதிரி அப்படியே நீங்கள் கற்பனையும் பண்ணுங்கள். அதாவது உங்கள் வீட்டில் நிறைய பணம் இருக்குது, பர்ஸில் நிறைய பணம் இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ணுங்கள். அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் தாராளமாக போய் பாருங்கள். இந்த குளியல் முறையை யாராக இருந்தாலும் மதியம் 1 மணிக்குள்ளே எடுத்துக்கும் போது அற்புதமான பலன் கிடைக்கும். அதாவது அதுக்கு மேலே எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சஷ்டி திதிக்கு குளித்த மாதிரி கணக்கு வரும். இருந்தாலும் இந்த ஆஷாட பஞ்சமி அப்படிங்கிறது வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய நாள். அதனால் இதனுடைய பலன் நமக்கு முழுமையாக கிடைக்கணும். அப்படிங்கும்போது நீங்கள் அந்த திதி முடியறதுக்குள்ளே எடுத்துக்கிறது அப்படிங்கிறது தான் சிறப்பு. இப்போ இன்றைய நாளில் நான் வந்து மாலை 6 மணிலேருந்து இரவு 10 மணிக்குள்ளே வாராகியம்மன் வழிபாடு செய்யுங்கன்னு சொல்லியிருந்தேன். இல்லைனா மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்யுங்கன்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் அந்த மாதிரியெல்லாம் இன்றைக்கி வழிபாடு செய்ய முடியாத நிலையில் இருந்திருந்தீங்கன்னா இப்போ நாளைக்கு கூட நீங்கள் குளிச்சு முடிச்சதும் அதுவும் காலையில் 10 மணிக்குள்ளே அப்படின்னா தாராளமாக நீங்கள் வீட்டில் வளர்பிறை பஞ்சமிக்கான வழிபாடு வந்து செய்யலாம். நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். அவசியமாக நான் சொன்ன இந்த விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் வந்து நடக்கும். ஒட்டுமொத்த கஷ்டமும் வந்து விலகும். நல்ல ஒரு பணவரவு அதிகரிக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.